இன்னைக்கு முதல்ல இந்த 3 விஷயங்கள சாப்பிட்றத நிறுத்திட்டீங்கன்னா தான் உடல் எடை குறையும். வணக்கம் நண்பர்களே! நீங்களும் உடல் எடை குறைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா ஒவ்வொரு தடவையும் அதே தப்ப தான் மீண்டும் மீண்டும் பண்றீங்களா? சாப்பாட்ட குறைச்சு, பட்னி கிடந்து, உடம்பையே பலவீனமாக்கிட்டு தான் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன்னா இன்றைய இந்த வீடியோல நாங்க சொல்லப் போற விஷயம் உங்க வாழ்க்கை முறையையே மறுபடியும் யோசிக்க வைக்கும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். உடல் எடை குறைக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து தூரம் வைக்கணும், ஏன் வைக்கணும்? இது சாதாரண லிஸ்ட் கிடையாது. இது ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கை முறைக்கான முதல் ஸ்டெப். முதல்ல எல்லாரும் செய்யும் பெரிய தப்ப பத்தி பார்ப்போம். யாராவது வெயிட் குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல சாப்பாட்டிலேயே கத்தரிக்கோல் வைக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதாவது சாப்பாட ஸ்கிப் பண்ணிருவாங்க. டயட்டுங்கிற பெயர்ல பட்னி கிடப்பாங்க. அதுதான் வெயிட் குறைக்கிற வழின்னு நினைப்பாங்க. ஆனா நண்பர்களே, இந்த நினைப்பு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் அதே அளவுக்கு தவறானதும் கூட. சயின்ஸ் என்ன சொல்றது தெரியுமா? நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை சரியா கொடுக்கலனா அதோட நேரடி பாதிப்பு நம்ம இம்யூனிட்டி, மெட்டபாலிசம், மனநிலை எல்லாத்துலேயும் தெரியும். அதோட ரிசல்ட் என்னன்னா வெயிட்டு குறையவே குறையாது. மேலுமா பலவிதமான உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆளாகி விடுவோம். நினைவில் வச்சுக்கோங்க, உடல் எடை குறைக்கிறதுனா பட்னி கிடப்பது கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்றோம் என்பதில் சரியானதை தேர்வு பண்ணி தவறானதை வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்புறது தான் உண்மையான வெயிட் லாஸ். அப்படின்னு வாங்க நண்பர்களே, எந்தெந்த விஷயங்களை விட்டுட்டா உடல் எடை வேகமாக குறையும், அதே நேரம் நீண்ட காலம் அதை மெயின்டைன் பண்ணவும் முடியும்னு பார்க்கலாம். முதல்ல என்னன்னா சர்க்கரை தாங்க. அது ஒரு வெள்ளை விஷயம்னே சொல்லலாம். முதல்ல கிட்டத்தட்ட எல்லாரோட சமையல்ல இருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். வெள்ளை சர்க்கரை தான். இதை சாப்பிடும்போது இனிப்பாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு இது மெதுவாக வேலை செய்யும் விஷம் மாதிரி. இது வெள்ளை விஷம்னு சொன்னாலும் அது மிகையே இல்லை. சர்க்கரையில் ஃபைபர் கிடையாது, வைட்டமின் கிடையாது, மினரல்ஸ் கிடையாது. வெறும் காலி கலோரிஸ் மட்டும்தாங்க. அது உடம்புக்குள்ளே போனதும் நேராக கொழுப்பாக மாற ஆரம்பிக்குது. டீயில் காஃபியில் சர்க்கரை சேர்க்குறதோ இல்லை மிட்டாய், சாக்லேட், கேண்டி மாதிரி விஷயங்களை சாப்பிட்றதோ தெரியாமலேயே நம்ம உடல் பருமனுக்கு அழைப்பு கொடுக்குற மாதிரி. ஒரு 20 முதல் 25 நாள் மட்டும் சர்க்கரை சாப்பிட்றத நிறுத்தி பாருங்க. வேற எந்த மாற்றமும் செய்யாமலேயே உங்கள் உடல் எடை 1 முதல் 2 கிலோ வரை குறைய ஆரம்பிக்கும். டீ, காஃபி எல்லாத்தையும் குறைஞ்ச இனிப்பில் குடிங்க. இல்லை ஸ்வீட்டியா அல்லது பேரிச்சம்பழ சிரப் மாதிரி நேச்சுரல் ஸ்வீட்னஸை பயன்படுத்துங்க. இது பாதுகாப்பானதும் கூட, ருசியிலும் நல்ல மாற்றம் இருக்கு. அடுத்து ரெண்டாவது என்னன்னு பார்க்கலாமா? மைதா மற்றும் மைதாவால் செய்யப்பட்ட உணவுகள். அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? மைதாவை பற்றி பேசலாம். மைதா மற்றும் மைதாவால் செய்யப்பட்ட உணவுகள் தான் பார்க்க சுத்தமாக அழகாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப கேடு செய்யும். மைதா கோதுமையிலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் அதை எவ்வளவு ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா அதில் இருந்த ஃபைபர், சத்துக்கள் எல்லாம் முழுக்க நீங்கிடும். கடைசியில் மிஞ்சிறதும் வெறும் காலி கலோரிஸ் தான். அது உடம்புக்கு சத்து தராது, செரிமானத்துக்கும் உதவாது. மைதா அதிகமாக சாப்பிட்டா வயிறு உப்புசம் வரும், மலச்சிக்கல் வரும், அப்படியே கொழுப்பாக சேர்ந்து உடல் எடையை அதிகப்படுத்தும். பீட்சா, பர்கர், பிரெட்டு, பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் மாதிரி மைதா உணவுகளை நிறுத்திட்டீங்கன்னாலே செரிமானமும் நல்லாயிருக்கும், வெயிட்டும் குறையும். அடுத்தது பேக்கெட் உணவுகள், அதாவது பேக்கேஜ்டு உணவுகள். இப்போ பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் உடம்புக்குள்ளே போனால் விஷமாக வேலை செய்யும் உணவுகளை பற்றி பேசலாம். அதுதான் பேக்கேஜ்டு ஃபுட்ஸ். சிப்ஸ் பேக்கெட் பார்த்துருப்பீங்கள்ல, காற்று நிரப்பி பெரியதாக இருக்கும், பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கும். ஆனால் தினமும் அதே மாதிரி சிப்ஸு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம வயிறும் அப்படியே வட்டமாக உப்சமாக ஆயிரும். சிப்ஸு, குர்குரே, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ரெடி டு குக் ஸ்நாக்ஸு இவை எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், அதிக உப்பு, அதிக சர்க்கரை, டிரான்ஸ்ஃபேட் நிறைந்த உணவுகள். இவை வெயிட் அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லைங்க, டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், தைராய்டு மாதிரி பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறும். அப்படி இருக்க சில நிமிஷம் ருசிக்காக நம்ம உடல் நலத்தை தியாகம் பண்ணணுமா? அடுத்தது பொரித்த உணவுகள். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த உணவுகளுக்கு வரலாம். எண்ணெயிலேயே பொரித்த உணவுகள் தான். சமோசா, பஜ்ஜி, டிக்கா மாதிரி செஞ்சு சாப்பிட்றது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கேஎஃப்சி சிக்கன் இவை எல்லாமே சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு அதே அளவு ஆபத்தானவை. எண்ணெயை திரும்ப திரும்ப சூடாக்கி டீப் ஃப்ரை பண்ணும்போது அதில் டிரான்ஸ் ஃபேட் உருவாகுது. அது நம்ம இரத்த நாளங்களில் சேர்ந்து பிளாக் உருவாக்கும். அதுதான் பின்னாடி ஹார்ட் அட்டாக் மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக வரும். பொரித்த உணவுகள் ஹை கேலரிஸாக இருக்கும், செரிமானத்துக்கும் கஷ்டம் தரும். அதனால்
கேஸ், அசிடிட்டி, ப்ளோட்டிங் மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தினசரி உணவின் முக்கியமான 2 விஷயங்கள பத்தி பேசலாம். அதுதான் சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாதம் சாப்பிடுவோம். இது முழுக்க விட்டுடணும்னு அவசியமே கிடையாது. சிறிய மாற்றம் மட்டும் போதும். தினமும் கோதுமை சப்பாத்தி மட்டுமே சாப்பிட்றீங்களா? அப்படின்னா வார வாரமா கொஞ்சத்த மாற்றம் கொண்டு வாங்க. ஒரு வாரம் கோதுமை, அடுத்த வாரம் கடலை, அடுத்தது ராகி, அடுத்தது பார்லி. இதெல்லாம் தான் மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஃபைபர் அதிகம், கலோரிஸ் குறைவு தான். அதனால உடம்புக்கு நல்ல சத்துக்களும் கிடைக்கும், வெயிட் குறைக்கவும் உதவும். வெள்ளை அரிசிக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ், பிளாக் ரைஸ் இது உடம்புக்கு அதிக ஃபைபரும் சத்துக்களும் கொடுக்கும். அதே நேரம் உடல் எடையையும் கட்டுப்பாட்டில் வைக்க உதவும். அதிக கேலரி உணவுகள் மற்றும் ட்ரிங்க் இப்போ வெளியில் பார்க்க ஹெல்த்தியாக தெரியும், ஆனால் உண்மையிலேயே உடல் எடை அதிகப்படுத்துகிற விஷயங்களை பற்றி பேசலாம். அதுதான் அதிக கேலரி உணவுகள் மற்றும் ட்ரிங்க்ஸ் தாங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, எனர்ஜி ட்ரிங்க்ஸு, பேக்கேஜ்டு ஃப்ரூட் ஜூஸு, கேக்கு, பாஸ்ட்ரீஸ், பாஸ்தா, புரோட்டீன் பார்ஸ் இவை எல்லாமே அதிக கேலரி உள்ள உணவுகள். இதில் ஃபைபர் ரொம்ப குறைவு, சர்க்கரை ரொம்ப அதிகம். இதை அடிக்கடி சாப்பிட்றீங்கன்னா உடம்புல தொடர்ந்து ஃபேட் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக புரோட்டீன் பார் இல்லாட்டி எனர்ஜி பார் ஹெல்த்தின்னு நினச்சி சாப்பிட்றப்போ அது உங்கள் வெயிட்டை தான் மெதுவாக அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். உடல் எடை குறைப்பது ஒரு பெரிய சவால். ஆனால் உடம்பின் சில பகுதிகளில் இருக்கும் கொழுப்பை குறைக்கிறது அதை விட கஷ்டம். வயிற்றை சுற்றிய கொழுப்பு, இடுப்பு பகுதியில் இருக்கும் சதை, தொடைகளில் இருக்கும் ஃபேட்டு, இது எல்லாமே ஸ்டபர்ன் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவு சீக்கிரம் போகாது. எவ்வளவு டயட் பண்ணினாலும் எக்ஸசைஸ் பண்ணினாலும் இது அமைதியாக உடம்புல தங்கிக்கிட்டே இருக்கும். இப்போது நாங்கள் சொல்ல போகிற விஷயம் எந்த மாயாஜலமும் கிடையாது. இது சயின்ஸ் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு இயற்கையான ஹோம் ரெமெடி தான். உங்கள் வீட்டிலே இருக்கும் சாதாரண பொருட்களால் இதை தயாரிக்கலாம். இது உடம்புல மெதுவாக சேர்ந்திருக்கும் கொழுப்பை இயற்கையாக குறைக்க உதவும். ஆனால் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரே இரவில் உடல் எடை குறைக்கும் மேஜிக் மெடிசன்லாம் கிடையாது. இதோட ரிசல்ட் மெதுவாக வரும். ஆனால் சரியான வாழ்க்கை முறையோடு சேர்த்து இதை பயன்படுத்துனீங்கன்னா பழைய கொழுப்பை குறைக்க இது நிச்சயமாக உதவும். உடல் பருமனுக்கு மிகப்பெரிய காரணம் நம்ம அன்ஹெல்தி டயட் மற்றும் உடல் இயக்கம் குறைவாக இருப்பது. இப்போ பல பேர் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, சுகர் ட்ரிங்க்ஸு, அன்ஹெல்தி ஃபேட்ஸ் அதிகமாக சாப்பிட்றாங்க. இதில் கேலோரிஸ் அதிகம். அதை உடம்பு எரிக்க முடியலன்னா அது என்னாகும், ஃபேட்டாக சேமிக்கப்படும். இன்னொரு முக்கிய காரணம் உடல் இயக்கம் குறைவு. இப்போது பல பேர் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறாங்க. நடப்பது, படிக்கட்டு ஏறுவது, வீட்டில் சின்ன சின்ன வேலை செய்கிறது இதெல்லாமே மறந்துட்டோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது WHO சொல்கிறது படி ஒவ்வொரு மனிதரும் வாரத்திற்கு குறைஞ்சது 150 நிமிஷம் மாட்ரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் செய்யணும். அதாவது தினமும் 20லேருந்து 25 நிமிஷம். ஆனால் உண்மையிலேயே இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப குறைவு தான். சரி, இப்போ அந்த வீட்டிலே செய்யக்கூடிய இயற்கையான ரெமெடி பற்றி பார்க்கலாமா? இதுக்கு வெறும் 3 பொருட்கள் மட்டும் போதுங்க. சோம்பு, சீரகம், மல்லி விதை தான். இந்த 3 பொருட்களும் நம்ம செரிமான அமைப்பை சரி செய்யும் சக்தி இருக்குது. மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும், உடம்பில் இருக்கும் வாட்டர் வெயிட்டை மற்றும் ஃபேட்டை குறைக்க உதவுது. சோம்பில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் உடம்பில் இருக்கும் அதிக கொழுப்பை குறைக்க உதவும். இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், மெட்டபாலிசத்தை வேகப்படுத்தும். அதனால் உடம்பு அதிக கேலரிஸை பர்ன் செய்ய ஆரம்பிக்கும். மேலும் ப்ளோட்டிங் மற்றும் வாட்டர் ரிட்டென்ஷன் பிரச்சனைகளையும் குறைக்கும். சீரகம் ஒரு இயற்கையான டீடாக்ஸ் ஏஜென்ட். இது உடம்பில் இருக்கும் டாக்ஸின்ஸை வெளியேற்றும், செரிமானத்தை மேம்படுத்தும், மெட்டபாலிசமாக பூஸ்ட் பண்ணும். இதில் இருக்கும் சில இயற்கை தன்மைகள் பாடியின் மெட்டபாலிக் ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணி ஃபேட் பர்ன் ஆக உதவும். மல்லி விதைகள் இல்லாட்டி கொரிண்டர் சீட்ஸ் இயற்கையாகவே கூலிங் மற்றும் டயூரெட்டிக் தன்மை கொண்டவை. இது உடம்புல இருக்கும் எக்ஸ்ட்ரா வாட்டரை வெளியேற்றுது, ப்ளோட்டிங்கை குறைக்குது. மேலும் டைஜஸ்டிவ் என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணி உணவை சீக்கிரம் செரிக்கவும் வைக்குது. இப்போது இந்த டீ இல்லாட்டி கஷாயத்தை எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாமா? 100 கிராம் சோம்பு, 100 கிராம் சீரகம், 100 கிராம் மல்லி விதை எல்லாமே சம அளவு தான். இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த கஷாயம் தயாரிக்கும் போது இந்த மிக்ஸிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணீரில் சேர்த்துக்கோங்க. அதை மிதமான தீயில 10 நிமிஷம் வரை கொதிக்க வைங்க. தண்ணீர் நிறம் மாறி நல்லா காஞ்சதும் அதை வடிகட்டி
இளஞ்சூட்டிலேயே குடிங்க. இது தினமும் 2 தடவை குடிக்கலாம். அதிலும் அதிக பலன் தருவது காலை வெறும் வயிற்றிலும் இரவு சாப்பாட்டுக்கு பிறகும் குடிக்கிறது. இந்த டீல சர்க்கரை, தேன், வெல்லம் மாதிரி எந்த இனிப்பையும் சேர்த்துறாதீங்க. இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். வயிற்று உப்புசம் குறையும், உடம்பு லேசாக ஃபீல் ஆகும். ஆனால் சிலருக்கு இந்த ரெமெடி அவாய்ட் பண்ணணும். யார் யாருக்குன்னா கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் அம்மாக்கள், தைராய்டு, டயபெட்டிஸ் இல்லாட்டி பிளட் ப்ரெஷர் மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிறவங்க. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. மேலும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வெறும் வீட்டு வைத்தியம் மட்டும் போதாதுங்க. உங்கள் முழு வாழ்க்கை முறையும் பேலன்ஸாக இருக்க கற்றுக்கங்க. பழங்கள், பச்சை காய்கறிகள், ஹோல் கிரெயின்ஸு, புரோட்டீன் நிறைந்த உணவுகள் எல்லாமே டயட்டில் சேர்த்துக்கணும். எப்போதுமே வயிறு முட்டை சாப்பிடாதீங்க. கொஞ்சம் எடை வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே தண்ணீரும் குடிக்காதீங்க, உடனேயும் படுக்காதீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மெதுவாக நடந்துட்டு செரிமானத்துக்கு நல்லது. நாள் மட்டும் போதுமான தண்ணீரை குடிங்க. தூக்கத்தையும் சரியாக கவனிங்க. தினமும் 7 முதல் 8 மணி நேரம் நல்ல தூக்கம் அவசியம். இந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புல மட்டும் இல்லை, உங்கள் எனர்ஜி, கான்ஃபிடென்ஸ், ஓவரால் ஹெல்த் எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மறுபடியும் ஒரு புதிய மற்றும் பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க. அப்போ தான் இப்போதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்துச்சுன்னா